ஹாய் நம்பி நம்பாஸ். இந்த வீடியோவில் பார்த்தா நம்ம வந்து ஐஸ்கிரீம் 4 தான் விளையாட போகிறோம். நம்ம பார்த்தா நேற்று வந்து ஐஸ்கிரீம் 3 வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருந்திருப்பேன். ஏன்னா கொஞ்சம் தொண்டை கட்டிருந்துச்சுங்க, சரியான தொண்டை கட்டிருந்துச்சு, ஒரு மாதிரி ஜுரம் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா டப்பையும் கொடுக்காம வீடியோ போடணுமே சொல்லி நேற்று வந்து போட்டுட்டேன். ஸோ அப்புறமா இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க. ஸோ அப்புறமா தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, இதில் 4 மூணு கொடுத்துருக்கானுங்க. இதில் நம்ம ஈஸியாக விளையாடலாம் வாங்க. ஸோ ஓகே, நம்ம போன பாட்டில் வந்து நம்மளே போய் மாட்டிக்கணும்னா எங்கேயோ கூப்பிட்டு போவோம். ஸோ வந்து ராட் ஃபேக்ட்ரிக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. தி ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி, தி ரெசிபி ஆஃப் தி ஹாப்பினஸ் ஏதோ போட்டிருக்கு அந்த போஸ்டரில். சுகீஷ் வந்து இது வந்து ராடோட அப்பான்னு நினைக்கிறேன். பாருங்கலாம், ராடோட அப்பாங்க. ராடு இல்லாத ராடோட அப்பா மீசை இருக்கு பாருங்க. ராட உடஞ்சி போன தலை உள்ளே போகிறான். ஸோ ஓகே, அவன் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான்? ஸோ இதை மூடிடுறானுங்க. ஸோ இந்த கேம்லாம் ரிலீஸ் ஆகிட்டோமே, எப்போ ரிலீஸ் ஆகும்னு சரி ஒரு மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணவங்களாம் நான். சரி வாங்க இப்போ போகிறோம். உடஞ்சி போன தலை பாட்டு பண்ண போதுங்க. ஸோ ஓகே, அதை ஓப்பன் பண்ணுறான். நான் எல்லா பசங்களையும் பிடிச்சிட்டேன், சுற்றிட்டுன்றான். அவனை பாரு கேஜுக்குள்ளே இருக்கானுங்கன்னு. அவங்கள வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறானா? கைஸ் இவன் என்னங்க இவன் இப்படி இல்லாமல் இருப்பான்? அப்போனா அந்த நம்ம பைக் சாப்பிட்டேனே அந்த ஐஸ்கிரீம் ஒரு குழந்தைய வச்சு செஞ்சதா? அவனோட ஐஸ்கிரீம் வச்சு ஃபன் பண்ண போகிறானா? சிரிக்கிறான் பாருங்களேன். எல்லாம் நல்ல நீங்கள் எல்லாம் திருப்பி ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்றான். உடஞ்சி போனதால் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நாங்கள் பேசி நீங்கள் வந்து அட்வென்ச்சர்ஸ் பண்ணலாம் பேசுங்க. ஈவில் ஆஃபர் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க மட்டும் நினச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குண்டு பசங்களே உங்களை இது பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து என்னோடய ஸ்பெஷல் ரூம்குள்ளே வந்துடுவீங்க. அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னங்க இவன் இந்த மாதிரிலாம் செய்ய போகிறானா? சரி வாங்க, இதை நம்ம வந்து எப்படியாவது பண்ண விடாம தடுக்கணும். ஓகே, யூ நீட் டு ரெஸ்கியூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்கியூ பண்ணணுன்றான். ஓகே, இது எடுத்துப்போம். இது எடுத்துக்கிட்டு அவனோட புள்ள வேற இருக்காங்க. ஐயோ, புள்ள வேற போட்டு கொடுத்துருவானே. ஓகே, நம்ம வேணா இங்கே போவோம். அது குட்டி சாத்தா ஒன்று இருக்குது கைஸ். இந்த குட்டி சாத்தாக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே, இவன் யாருங்க? மிஸ்டர் மீட்டோட பெரியப்பா மாதிரி இருக்கான். ஏங்க என்னங்க இவன் இவ்வளோ பெருசாக இருக்கான்? ஒருத்த என்னன்னா குள்ளமா இவ்வளோண்டு தமா துணி குட்டி சுண்டலி மாதிரி இருக்கான். இன்னொருத்த என்னன்னா தடிமாடு மாதிரி இருக்கான். சுத்தமாக புரியலங்க. ஏங்க விற்பற்றானுங்க. சரி ஓகே, நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வேணா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று தேவைப்படுது. அது இந்த இடத்துல பண்ணுவாங்க. மேபி இங்கே தான் இருக்கணும். அதை தான் நான் தேடி வந்தேன். இது இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த ட்ராஃபின்னு சொல்கிறாங்களே, இதான். இது உடஞ்ச போன பாட்டை வந்து ட்ராஃபின்றானுங்க. என்னத்த சொல்கிறேன், பார்த்தே போகும். போன வாட்டி வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க இந்த பையன். ஸோ ஓகே, ராடு இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ வாங்க போவோம், சீக்கிரமாக போவோம் வாங்க, குஞ்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது பண்ணியிருப்போம். அந்த எப்போ வேணால் வருங்க அந்த உடஞ்சி போன தலை. ஆல்ரெடி தலை ஒஞ்சிருக்கு, அதை தேடாமல் நம்மளை வந்து பிடிக்கிறதுல இருக்கார் பையன். ஸோ வாங்க போவோம். அடுத்தது பண்ணால் இங்கே வந்து க்ரோபார்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. வாட்டிங்கிற மாட்டினேன். வட 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 உடஞ்சி போன தலை. ஜெய் தலையை ஒஞ்சி. ஐயோ, இவன் வேற போட மாட்டானே. வாடா வீரசாவா, வீரமா சாவறேன் வாடா. பை. யாரா அவன்? பைத்தியம் கீத்தியம் ஆயிட்டானா?
ஆடா பைத்தியம். இப்போ ஏன் அவன் லூஸ் மாதிரி போனான்? அவங்க அப்பனை பார்க்க போயிட்டாங்க. எப்பா ஒன்லேயும் அதே மாதிரி தான் போனான், 4லேயும் அதே மாதிரி போகிறான். என்னங்க எனக்கு சுத்தமாக புரியல. அவங்க அப்பா ஆவி அவனுக்கு அப்பப்போ தெரியுது போலுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அவங்க அப்பனோட ஆவியை தான் பார்க்க போகிறான். ப்ளீஸ் ஒரு மாதிரி லேக் ஆக எனக்கு. சரி வாங்க நம்ம போவோம். லேக் ஆகுது இல்லையோ. நான் வேற இந்த குட்டி சத்தை வேற என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுதுங்க. ஸோ ஓகே, அப்புறம் இந்த டோர் இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஏன் கேட்டீங்கன்னா ரொம்ப யூஸு. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது தான் இது கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒன்று இதோ எடுத்துக்கோங்க. வந்துட்டா பாருங்க. வா வா வா, உங்கள் அப்பா சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி வந்துடு. தலை வலிதாடா உனக்கு. நான் எப்போ இவனை கொல்லணும். இவெல்லாம் எப்போ உங்க அப்பா இதை மாட்டி விடு பிளான் போடுறான். நான் இவனுங்க வேற சும்மா நியூஸி குத்து வேற. எங்க போனா இப்பதாங்க பார்த்த மாதிரி ஏதோ ஆக்டர்லாம் பண்ணா. வா வா எப்பா 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 ஓடுறா 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 ஓடுறா. வாடா செத்துப்புடா, செத்துப்போ. உடஞ்சாடா, உடஞ்சி போட தர உடஞ்சிருக்கு இது இந்த பாட்டு. அதை கண்டுபிடிக்காம என்னையா பிடிக்கிற, என்னையா பிடிக்கிற. மண்டையில் போடு, மண்டையில் போடு. ஒழுங்கு மரியாதை உன் வேலை என்னையோ அது பார்த்துருப்போம். உடஞ்சி போன தலையை தேடாம என்னை வந்து தேடினுக்கிறான். பார்த்தது இரிட்டேட், சாரி எனக்கு அடக்கம். ஓடிடணும் தான் சான்ஸு. அவன் ஒரு நிமிஷம் 10 இருப்பான், 10 மாதிரி 10 போகிறான். நான் எவ்வளோ பெரிய பிளேயராக இருப்பேன். டேய் உன்னை 3 பாட்டா உன்னை பார்த்துருக்கிறேன். உன்னோட மொத்த ஜாதகமும் எனக்கு தெரியும். அதனால பார்த்துருக்கோம். ஓகே வாங்க நம்ம சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. இந்த கொடூர ஓடு. இதுதான் இருக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். எங்க பின்னாடியே வரான். என்னடா இந்த பையன் அப்படின்றான். அவன் வந்து என்னை வந்து தூரமாக போயிருக்க மாட்டான். என்னோட மினியூராச்சு எப்படியாவது அவனை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றான். ஓகே பாட்டு போகிறேன். அவன் வேலையை பார்த்து போயிட்டான். நம்ம வேலையை வந்து பார்ப்போம். ஒருத்தன் என்னன்னா கண்டக்டர் மாதிரி இருக்கான், தடிமாடு மாதிரி இருக்கான். இன்னும் எப்படிலாம் இருக்காங்களோ. சரி வர இதுவே பார்ப்போம். சத்தியமாக ஒரு மாதிரி இருக்குது எடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ மெயின் விஷயம் நம்ம வந்து 3 ஐஸ்கிரீம் கண்டுபிடிக்கிறோம். அதில் நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் நான் பார்த்தேன். இங்கே தான் பார்த்தேனே, இதோ இங்கே ஒரு ஐஸ்கிரீமா. அப்புறம் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வந்து ரீசெண்டாக எடுத்தோம், அந்த ஒரு ஐஸ்கிரீமு. அப்புறம் வந்து பிங்க் ஐஸ்கிரீமு, எல்லோ ஐஸ்கிரீம். ஓகேங்களா, இந்த 3 ஐஸ்கிரீம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு, இது பேர் மியூசியமு. இந்த பைக் வந்து ராடோட அவங்க அப்பா பைக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த பைக்கோட கதை உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஐஸ்கிரீம் ஈவல்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது. அந்த கேம்லேயோ விளையாட்டு கற்று தான் உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு அதான் அவ்வளோவா புரியாது. ஸோ அந்த ஒரு ஈவல் அண்ட் கேம் முடிச்சிருக்கிறது தான் இந்த ஐஸ்கிரீமோட மொத்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளேயும் நம்ம கூடிய சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஓகே, இந்த பெட்டிக்குள்ளேயும் எதுவும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இதுக்குள்ளே எதுவும் இல்லை. சுகேஷ் இவங்கிட்ட ஒரு ஐடி கார்டு இருக்குல்ல, ஸோ மேபி அதை எடுத்துக்கோங்க. ஆஹா, இவன் வேற. வாடா வாடா வாடா. யோப்பா, சத்தியமா மாட்டி கொடுத்துருப்பான். கொஞ்சம் ஆவட்டா. என்ன ஆச்சு? எனக்கு எங்கெங்கயோ போயிருந்தேன். சங்கு 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 சங்கு. ஸோ ஓகே, இந்த ரெண்டாவது ஐஸ்கிரீம் பரவாயில்ல. நம்ம இந்த ஐஸ்கிரீமாவது எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ தூரம் வந்தோம். இப்போ சரியான சங்கூதி இருப்பான். வாங்க போவோம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் வச்சிருவோம். ஐயோ, இந்த குட்டிச்சாத்தை தான் என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுது. கொஞ்சம் விளையாட்டுலாம் இல்லை, ரொம்ப விளையாட்டு. சரிங்க, இவ் ரெண்டாவது ஐஸ் வச்சிட்டோமா. இப்போ மூணாவது ஐஸ் வந்து இங்கே எங்கேயாவது தான் இருக்கும். இதுக்குள்ள எங்கேயாவது இருக்கும். இதுக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்லை, இதோ இருக்கு கைஸ். இது இங்கே வச்சுட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல, குக்கூஸ்குள்ள கிளி இங்கே வச்சுட்டு எவ்வளோ மேல். அங்கே வச்சுருந்தா வச்சுக்கோங்க, எவனும் சாப்பிட்ருக்க மாட்டான். நல்ல ஐடியா பண்ணுறானுங்க. ஸோ உங்களுக்கு ராடு வர சவுண்ட்லாம் எனக்கு ரொம்ப கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். நான் வந்து இந்த வாட்டி வந்து அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் கைஸ். நான் வந்து எப்போவுமே வந்து கேம் விளையாடிட்டு அதுக்கு அடுத்தது தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இந்த வாட்டி வந்து கேம் விளையாடினே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள். எனக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா ஈஸியாக இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி செய்வேன். ஸோ யாரெல்லாம் சொல்லுங்கள், இது வேறு. ஸோ எனக்கு லேக் அடிக்குது. ஒரு மாதிரி விட்டு அடிக்கிற மாதிரி. காவியம் ஐ திங்க் இந்த இடம் கொஞ்சம் செக்யூர். இப்போ இது இருக்குல்ல, இந்த ஃபயர் எதுன்னு தெரியல. இது வந்து இப்போ ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா இதை அழிப்பாங்களா, இதை வச்சு தான் உடைக்கணும். இதை உடைக்கலாம்ப்பா. செம்ம ரியாலிட்டியாக இருக்குல்ல. இப்போ ஹார்டு மாதிரியே இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு வேணால் ஒரு முக்கியமான திங் தேவைப்படுது. இப்போ வேணால் ஐடி கார்டு இருக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்பர் பார்ப்பேருங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஆரம்பிப்போம். நம்பரு இங்கே எங்கேயாவது இருக்கா நம்பர் பார்த்து. இது பின்னாடி இல்லை, எங்கெங்க நம்பர்லாம் இருக்குன்னு இருக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியே அந்த நம்பர் மினிராடு தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஓகே, 2 ஓகேங்க. 2 7 2 7 2 7 1 2 7 1 பார்த்துக்கோங்க. 2 7
ஓகேங்க. 2715 ஓகேங்களா. 5172 ஐ திங்க் அதான் 5172. ஸோ ஓகே, அந்த கோடை வந்து நம்ம போடலாம். ஸோ வந்து 8327. ஸோ போட்டோடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் கன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 3ல் பார்த்துருவோம். வாடா ஃபஸ்ட்டு போது நீ தான் வா செத்து போய். இந்த எலக்ட்ரிக் கன் வந்து ஐஸ்கிரீம் 3ல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கன் எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு சீரியஸ் ஐடியா இல்லை. இவன் எப்படி எடுத்து உள்ளே வச்சானும் தெரியல. சரி ஒன்று நம்ம விளையாடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இது இங்கே ஒரு இடம் வருமே கைஸ். இப்போ வந்து அடுத்தது வந்து ஸோ நம்ம வந்து அந்த மேட் எடுக்கணும் ஓகேங்களா. அதுக்காக வந்து அந்த மேட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஐடி கார்டுன்னு ஒன்று எடுத்து வந்து நம்ம இங்கே தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அது எடுக்க வந்திருக்கேன். அது வந்து இங்கே தான் தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாருங்க, நான் ராட் அடிக்க தூக்கி போட்டது. ஸோ இங்கேயே தான் இருக்குது. ஸோ அந்த இதுவும் இங்கே தான் இருக்குங்க. பார்த்தீங்களாலே தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த கார்பெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதனால் இது எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் வீடியோ பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஏறி போவாங்க. இவன் வேறு இருக்கிறானே. ஸோ வாங்க நம்ம இதுக்கு இந்த சைடே போயிடலாம். ஸோ ராட் எப்படியோ சுற்றிட்டு வரும். கிஸ் இருங்க. இந்த ட்ராஃபி அது நான் ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கேன். ஓகே வாங்க போவோம். ஸோ இந்த கேம் பிளே பண்ணால் ஐஸ்கிரீம் 5 பண்ணால் போடலாம். ஸோ ஐஸ்கிரீமோட கதையை ஃபுல்லாக முடிப்போம். ஸோ ஐஸ்கிரீமே 5 பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ மேபி ஞாபகம் இல்லை, அதனால் பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ வேணால் இந்த ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் 4 கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ வேணால் இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே போகணும். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் நம்ம அந்த இதெல்லாம் நம்ம எடுத்ததெல்லாம் இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்தோம், அந்த சாக்லேட் எடுத்தோம். இருங்க, அந்த சாக்லேட் இங்கே தான் நான் எங்கேயோ தூக்கி போட்டேன். இதோ இருக்குது இருங்க. கண்டக்டர் இந்த கண்டக்டர் எப்படி தலை சுற்றிட்டு தான் அடிப்பானாமா. இவனுக்கு ஒரு நாள் சங்கு ஊதும். இருங்க. ஸோ கைஸ் இதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய மினி ரத்ஸ் வேறு இருக்கும் மாதிரி சொன்னானுங்க. தெரியல எந்த அளவுக்குன்னு. ஸோ இது 1 2 அடுத்தது 3 இஷ்டம். 4வதா இது வச்சிடலாம். ஸோ கைஸ் அப்புறம் நான் இந்த கேம் ப்ளே பண்ணால் ஒரு பரவாயில்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன கேம் பிளேயாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் இந்த கார்பெட் போட்டு கடைசியாக அந்த கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்க. போரிஸ், இவன் பேர் போரிஸ்ன்னு போட்டிருக்கு. தி ட்ராப் இஸ் ரெடி அப்படின்றாங்க. ஓகே போரிஸ் வந்து போட்டுடலாமாங்க. கைஸ் இந்த கன்னை வச்சு ஐஸ்கிரீம் மேனை அடித்தா 1 நிமிஷம் பத்துருவான். ஈவனெல்லாம் சுத்தம் செத்தே போயிடும். ஆனால் இவனுக்கு இது சும்மா தூசி பட்ட சமம் பாருங்க. இவன் அவ்வளோ உடம்பு வளர்த்து வச்சுருக்கான் அந்த அடிமட்டு பையன் பாவி. ஸோ இவன் நம்ம கொண்டுட்டோம். எஸ்ன்றான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மெயினான ஒரு இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல போய்ட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக அவ்வளோதாங்க கேம் ப்ளே முடிஞ்சிச்சு. இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ 3 பேரும் வந்து தப்பிச்சிட்டானுங்க. எஸ்ன்றானுங்க. ஈஸி ஸோ நைஸ் அப்படின்றானுங்க. இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. கைஸ் இவன் வந்துட்டாங்க. ஹேய் எங்கே போகிறீங்க, நான் உங்களை பிடிப்பேன், கெட் பேக் ஹேர் அப்படின்றான். லிட்டில் பேஸ்டர்ட்ஸ் அப்படின்றானுங்க. கைஸ் ஜஸ்ட் மிஸ்டு ரெமுன்றான். எப்படி அந்த பசங்க கிரேசியாக இருக்காங்க அப்படின்றான். இவங்க வந்து இந்த ஃபேக்ட்ரி விட்டு ரொம்ப தூரம்லாம் போகல. நான் ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃபேக்ட்ரியில் ஒரு பைப்பு தான் அப்படின்றான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பிடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறான். சரி ஓகே, இப்போ அதெல்லாம் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ் இப்போ நான் ஐஸ்கிரீம் 4 முடிஞ்சிட்டோம். இன்னும் நான் முடியலை. ஸோ ஐஸ்கிரீம் 5 இருக்குது. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ ஐஸ்கிரீம் 5, 6, 7, 8 இருக்குது. இன்னும் நான் 5, 6, 7, 8 4 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 4 சாப்டர்ஸையும் முடிச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜெய் பார்த்தீங்களா எவ்வளோ குண்டாக இருக்கான், எவ்வளோ ஒல்லியாக இருந்தவன் எவ்வளோ குண்டாயிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். பை கைஸ், பை.